வணக்கம் நண்பா. ஒரு மொபைல் ஃபோன்னால ஒரு குடும்பமே அழிஞ்ச கதை தான் இது. ஒரு பிஞ்சு குழந்தைய கொலை பண்ணிட்டு, அடுத்த நாள் இன்னொரு குழந்தைய அதே பெட்ல வச்சு கொடூரமா கொலை பண்ண ஒரு கொடூரமான அறைக்கு தான் இவன். அதுவும் தமிழ்நாட்டிலேயே இது நடந்திருக்கு அப்படிங்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. நம்ம குடும்பங்கள்லேயும் இந்த மாதிரி நடக்காமல் இருக்க நம்ம இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்து நாமளும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அது சரியா ஆகஸ்ட் 31, 2018 சென்னையில் இருக்கிற பேங்க்ல ஏடிஎம் மிஷின் பணம் நிரப்புற வேலையை தான் இவர் பார்த்துட்டு வராரு. எல்லா நாட்களும் வேலை கடினமாக இருக்கிறதுனாலையும் தன்னுடைய பிறந்த நாளுக்கு கூட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ சாயங்காலம் 5:30 மணி ஆகும்போது தன்னோட மனைவி கிட்ட இருந்து ஒரு கால் வருது. ஏங்க எப்போ வருவீங்க, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குமா, ஸோ 2 to 3 hours ஆகலாம், பிறந்த நாளுக்கு கூட உங்களுக்கு வேலை பார்க்கணுமா அப்படின்னு கத்திட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே விஜயும் சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு சரியா 7:30 மணிக்கு வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்போ பைக்ல போயிட்டு இருக்கும் போதே ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே போறாரு. சரி, நமக்கு இன்னைக்கு பிறந்த நாள், நம்ம இன்னைக்கு வெளியே எல்லாத்தையும் சாப்பிட கூட்டு போவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போறாரு. வீட்டுக்கு வந்த விஜய் அபிராமி அபிராமி அப்படின்னு கதவை தட்டுறாரு. அப்போ ஒரு சத்தமும் வரல. ஒய்ஃபுக்கும் கால் பண்ணி பார்க்குறாரு, சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வருது. அப்போ கீழ் வீட்டில் இருந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட போய் கேட்குறாரு, அபிராமியை பார்த்தீங்களா, ஏதோ கீஸ் ஏதோ தந்தாளா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா பைக்கில் போனதை பார்த்தேன், ஆனால் அவள் கீஸ் எதுவுமே என்கிட்ட தரல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தன்னுடைய 2 குழந்தைகளும் வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு உடனே சாவி எங்கேயாவது வச்சுட்டு போயிருக்காளா அப்படின்னு அங்கங்கே தேடி பார்க்குறாரு. பட் எங்கேயுமே சாவி கிடைக்கல. அப்போ தான் நோட் பண்ணுறாரு, ஜன்னலுடைய கதவு லைட்டாக ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு அவர் கதவை திறந்து பார்க்குறாரு. அதாவது ஜன்னலுடைய டோரை திறந்து பார்க்குறாரு. தன்னுடைய 2 பிள்ளைகளும் பெட்ல தூங்கிட்டு இருக்கிற மாதிரி படுத்திருக்கிறத நோட் பண்றாரு. அப்போ சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்க்காரு, பதில் ஒன்றும் வரல. என்னடா பதிலே வரல அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அவரு உடனே ஹவுஸ் ஓனரை போய் கூப்பிட்டு வந்து கதவை உடைக்கிறாரு. அப்போ உடனே பெட்டுக்கு போய் தன்னுடைய பிள்ளைகளை கையை வச்சு எழுப்பி பார்க்கறாரு. அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. உடனே இதய துடிப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கறாரு. 2 பேருக்குமே இதய துடிப்பு இல்லை. யாருக்காக தன்னுடைய பிறந்த நாளுக்கு கூட போய் உழைச்சாரோ, யாரை தன்னுடைய உலகமாக நினைச்சாரோ, அவங்க 2 பேரும் இனி இல்லை அப்படிங்கிறத நினைச்சு ஐயோ அப்படின்னு கத்தி ஆள ஆரம்பிக்கிறாரு. உடனே போலீஸ் வந்து விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க மனசுல அவங்க ஒய்ஃப் எங்க போனாங்க, எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு, ஒருவேளை இவர் தான் ஒய்ஃபை கொண்டாரா அப்படின்னு பல சிந்தனைகளோட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சில மணி நேரத்திலேயே அவங்களுக்கு உண்மை தெரிய ஆரம்பிக்க, அந்த உண்மையை கேட்டு அவங்க அதிர்ந்து போறாங்க. அவங்க மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இதை கேட்டு நடுங்கி போனாங்க. அப்படி என்ன நடந்துச்சு? இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அது சரியா வருடம் 2010 கடலூரை சேர்ந்த விஜய் சென்னையில் கேட்ரிங் படிச்சுட்டு இருக்காரு. இப்போ ட்ரைனிங்காக வடபழனியில் இருக்கிற ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அப்போ ரிசப்ஷன்ல இருந்த ஒரு பெண் பிடிச்சு போக அவங்க கூட நட்பா பேச ஆரம்பிக்கிறாரு. அது போக போக காதலா மாறுது. அதுதான் அபிராமி. கொஞ்ச நாள்லயே அபிராமி கிட்ட விஜய் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. அபிராமியும் நான் வீட்டில் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் சொல்லும்போது முதல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா விஜய்க்கு அம்மா அப்பா கிடையாது. ஸோ சின்ன வயசுல இருந்தே விஜய் கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்திருக்காரு. அதனால நீ அவனை கல்யாணம் பண்ணா நீயும் கஷ்டப்படுவ, அவனும் கஷ்டப்படுவான், அது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அபிராமி நான் கல்யாணம் பண்ணா அவனை தான் பண்ணுவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால விஜய் கூட ஒரு கோயிலில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட 2 பேருமே குன்றத்தூரில் ஒரு வீடு எடுத்து தங்குறாங்க. என்னதான் விஜய் கேட்ரிங் படிச்சிருந்தாலும் அவருக்கு நல்ல வேலை கிடைக்கல அப்படிங்கிறதுனால அவர் ஏடிஎம்ல பணம் நிரப்புற வேலையை பார்த்துட்டு வந்திருக்காரு. ஒரு 2-3 வருஷத்துல இவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். ஸோ இவரோட மனசுல எப்போதுமே தான் கஷ்டப்பட்ட மாதிரி தன்னோட குழந்தைகள் எப்போதுமே கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருந்தாரு. அதுக்காக தனக்கு உடம்பு சரி இல்லைன்னா கூட
வேலைக்கு கரெக்டாக போயிடுவாராம். சில சமயங்களில் மேனேஜர் கூட லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் கூட இல்லை சார் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிடுவாராம். அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்பா அம்மா இல்லாத விஜய் தன்னுடைய ஹவுஸ் ஓனரையும் அவரோட மனைவியும் அப்பா அம்மாவா நினைச்சு பழகிட்டு வந்திருக்காரு. அதனால விஜயோட குழந்தைங்க 2 பேரும் தன்னுடைய வீட்டில் இருந்ததை விட ஹவுஸ் ஓனருடைய வீட்டில் தான் அதிக டைம் இருந்திருக்காங்க. இப்படி நாட்கள் உருண்டோட அந்த 2 நாளும் வருது. ஆகஸ்ட் 31, 2018 தன்னுடைய பிறந்த நாளை ஒய்ஃபோட கட்டாயத்தினால நைட்டு 12 மணிக்கு கேக் வெட்டுறாரு. அப்படி வெட்டிட்டு எல்லாருமே தூங்கிடுறாங்க. எப்போதுமே 5 மணிக்கு எழும்புற விஜய் அன்னைக்கு 7 மணிக்கு தான் எழும்புறாரு. அவருடைய மனசுல நம்ம எப்போதுமே இப்படி தூங்கினதே கிடையாது அப்படின்னு ஒரு சில தாட் வந்தாலும் வேலைக்கு லேட் ஆயிட்டு அப்படிங்கிற காரணத்தினால வேகமாக வேலைக்கு கிளம்புறாரு. தினமும் தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் முத்தம் கொடுக்கிற விஜய் அவருடைய பையனை தேடி போறாரு. பையனை பார்த்து முத்தம் கொடுத்துட்றாரு. 4 வயசான பெண் பிள்ளைய தேடுறாரு. அப்போ அந்த பெண் பிள்ளை பெட்டில் தூங்கிட்டு இருந்த மாதிரி படுத்திருக்கு. ஸோ உடனே அங்கே போய் முத்தம் கொடுக்க போகிறாரு. அப்போ அபிராமி, எங்க உங்களுக்கு அறிவே இல்லையா? அவளை எழுப்புனா நீங்கள் பார்ப்பீங்களா? நான் தான் கஷ்டப்படணும், நான் தான் பார்க்கணும். நைட்டு ஃபுல்லாக விளையாடிட்டு இப்போ தான் தூங்குறா, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் போங்க அப்படின்னு சொல்ல, சரி வந்து பார்த்துக்கலாம், வேலைக்கு கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வேலைக்கு போகிறாரு. அப்படி போயிட்டு நைட்டு வந்தவர் தான் நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி அவருடைய குழந்தை மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்ததை பார்த்து உடஞ்சி போகிறாரு. உடனே போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்து விசாரணையை தொடங்குறாங்க. அப்போ ஹவுஸ் ஓனர் இதை அபிராமி தான் பண்ணியிருப்பா அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. இவங்க இப்படி சொல்ல ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இப்போ போலீஸ்காரங்க அபிராமியை தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கங்கே இருக்கிற கேமராக்களில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவள் பார்க்கும்போது அபிராமி ஒரு ஏடிஎம்ல பணத்தை எடுத்திருக்கா. அப்புறமா பஸ் ஸ்டாண்டில் போய் நாகர்கோயிலுக்கு பஸ் ஏறி போயிருக்கா. அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே ஒரு ரூம் எடுத்து தங்கி தன்னுடைய காதலனுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கா. அதாவது கள்ள காதலனுக்கு. இதுவும் அவளோட மொபைலில் இருந்து இல்லை, அங்கே டிராஃபிக் போலீஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவருடைய மொபைலை வாங்கி இவா ஃபோன் பண்ணி பேசியிருக்கா. அப்போ அந்த ஃபோன் காலை போலீஸ் ட்ராக் பண்ணி 2 பேரையும் பிடிக்கிறாங்க. அப்படி பிடிச்சு அவங்க 2 பேரையும் விசாரிக்கும் போது போலீஸ்காரங்களே அதிர்ந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ஃபோனில் இருக்க ரெக்கார்டை கேட்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இப்படியும் ஒருத்தி இருக்க முடியுமா அப்படின்னு நினச்ச தருணம் அது. கல்யாணாகி குழந்தை பிறந்ததுமே பல வீடுகளில் நடக்கிற மாதிரி அபிராமியும் பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு குழந்தைகளை பார்க்க ஆரம்பிக்கிறா. இப்படி தன்னுடைய பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவளுக்கு அதிக டைம் கிடைக்குது. ஸோ மொபைல்லையே அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ தான் டிக்டாக்கும் வந்த நேரம் அது. அதில் வீடியோக்களை போட்டு டைம் பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்புறமா விஜய் கிட்ட எனக்கு ஒரு பைக் வேணும், வீட்டிலையே சும்மா இருக்க முடியாது, அப்படியே எனக்கு ஏதாவது வேலையும் தேடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பைக்கை வாங்குறா. பைக்கு கிடைச்சதும் எப்போதுமே வெளியே சுற்ற ஆரம்பிக்கிறா. சில சமயங்களில் விஜய் வீட்டுக்கு வந்தும் கூட, அதாவது விஜய் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு லேட்டாக தான் வருவார், 7-8 மணிக்கு. பட் அதுக்கு அப்புறம் கூட இவா வீட்டுக்கு வராமல் இருந்திருக்கா. அப்போ விஜய் அவளை கண்டிக்கிறாரு. இப்படி லேட்டாக வந்தால் குழந்தைகளை யார் பாப்பா அப்படின்னு கேட்க, அதான் ஹவுஸ் ஓனர் இருக்காங்களே அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கா. நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவருக்கு தெரியல இவா எப்போவோ எல்லையை மீறிட்டான்னு. அப்படியே ஒரு நாள் ஓடியும் போயிடுறா. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த விஜய் தன்னுடைய மனைவி வீட்டில் வரல அப்படிங்கிறத நோட் பண்ணுறாரு. அப்போ கால் பண்ணி பார்க்குறாரு. பட் ஃபோன் போகலை. ஒருவேளை அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. அங்கேயும் அவ இல்லை. அப்போது அவருடைய 4 வயசு பெண் குழந்தை, அப்பா அம்மா சுந்தரமங்கல் வீட்டுக்கு போயிருக்காங்க, ஃபோனில் பேசினதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே தன்னுடைய மாமனாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தன்னுடைய குழந்தைய கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு போகிறாரு. ஏன் வீட்டுக்கு வராமல் இங்கேயே இருக்க அப்படின்னு அவர் கேட்க, இனி நான் அங்கே வரமாட்டேன்,
இனி இவன் கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு இவ சொல்ல உடனே அவருடைய மாமனாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு இல்லையா, அவரை வச்சு பேச வைக்கிறாரு. பேசி வீட்டுக்கும் கூப்பிட்டு வராரு. அப்போ அபிராமியோடைய அம்மா அப்பா 2 பேருமே அட்வைஸ் பண்றாங்க, உனக்கு 2 குழந்தைகள் இருக்கு, நீ இப்படி பண்ணா உன்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. அப்போ இவளுடைய மனசுல ஒரே ஒரு எண்ணம் தான், நமக்கு குழந்தைகள் இருக்கிறதுனால தானே இவங்க இப்படி பண்றாங்க, குழந்தைகளே இல்லாம பண்ணிட்டா எந்த ஒரு தாயும் நினைக்காத வார்த்தை. ஏன் மிருகங்கள் கூட தன்னுடைய குட்டிகளை பாதுகாக்க எந்த எல்லைக்கும் போகும், சில சமயங்கள்ல உயிரையே கொடுக்கும். ஆனா இவ தன்னுடைய பிள்ளைகளையே கொல்றதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கா. நிறைய ஃப்ரீ டைம் கிடைச்சதுனால மொபைல் ஃபோன்லேயே இருந்த அபிராமி டிக்டாக் வந்ததும் நான் முதல்லையே சொன்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கிறா. அதில் வர கமெண்ட்ஸை பார்த்து தினமும் அவ சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறா. அப்படியே தன்னை ரசிக்கிறவங்க கிட்ட பேசவும் ஆரம்பிக்கிறா. இப்படி பேசினதில் ஒருத்தன் தான் மீனாட்சி சுந்தரம். பிரியாணி கடையில் வேலை பார்த்துட்டு இருந்த சுந்தரம் அபிராமியோட வீடியோவை பார்த்து தினமும் லைக் கமெண்ட் போட ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்ச நாளில் பேசவும் ஆரம்பித்து தன்னுடைய காதல் வலையில் சிக்க வைக்கிறான். சில நாய்கள் அடுத்தவன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சும் கால தூக்கும். அதில் ஒருத்தன் தான் இந்த சுந்தரம். இவன் பிரியாணி பார்சல் டெலிவரி பண்ணுற மாதிரி இவன் இவளுடைய வீட்டுக்கு அடிக்கடி வர தொடங்கியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அபிராமியும் அவன் கூட அடிக்கடி பைக்கில் வெளியே போயிட்டு வர்றது, அந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருந்திருக்கா. அதனால தான் அவள் வீட்டுக்கு லேட்டாக வர தொடங்கியிருக்கா. இதை கவனித்த ஹவுஸ் ஓனர் ஃபர்ஸ்ட் இவளை கூப்பிட்டு நீ இப்படி பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்காரு. ஆனால் அவர் அப்படி சொன்னதுலேருந்து இவ அவர்கிட்ட பேசுறதையே ஸ்டாப் பண்ணியிருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேலே அவ சொல் பேச்சு கேட்காம திரும்ப அவனை வீட்டுக்கு கூப்பிட்டதுனால ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணாருன்னா விஜயை கூப்பிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு, உன் பொண்டாட்டி இந்த மாதிரி வேற ஒருத்தனை கூப்பிட்டுட்டு இருக்கா, ஸோ அவளை கண்டிச்சு வை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவளை விஜய் எந்த ஒரு ஹஸ்பண்டா அந்த இடத்துல இருந்தாலும் கண்டிப்பா கையை ஓங்குவாங்க, இல்லைன்னா பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் விஜய் அமைதியாக சொல்லியிருக்காரு, நீ இப்படி பண்ணாத, நமக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போம், இனிமே நீ இப்படி பண்ணாத, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் அதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அப்போ அவ ஹவுஸ் ஓனர் சொன்னா எல்லாத்தையும் நம்பிடுவீங்களா, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு ஒன்றுக்கு பிறனா பேசியிருக்கா. அப்போ விஜய், நீ எதுக்கு லேட்டாக வரான்னு தெரியும், நீ முன்னாடி மாதிரி இல்லை, நீ நைட்டு ஃபுல்லாக ஃபோனை பேசுகிற அப்படிங்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் அமைதியாக போகிறேன் அப்படின்னா என்னுடைய பிள்ளைகளுக்காக மட்டும்தான், நான் அனாதையாக வாழ்ந்த மாதிரி என்னுடைய பிள்ளைகள் வாழவே கூடாது அப்படிங்கிறத காரணத்துக்காக மட்டும்தான் நான் அமைதியாக போயிட்டுருக்கேன், ஸோ அதனால் நீ இப்படி பண்ணாத அப்படின்னு கண்டித்து வச்சிருக்காரு. இப்போ சரின்னு சொன்ன அவ அதுக்கப்புறம் கூட திரும்பவும் ஃபோன்லேயே அவன்கிட்ட மணிக்கணக்காக பேச ஆரம்பிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவன் கூட வெளியவும் சுற்ற ஆரம்பிச்சிருக்கா திரும்பவும். ஸோ திரும்பவும் விஜய் கண்டிக்க அவன் கூட ஓடி போயிடுறா. நான் முதல்ல சொன்ன மாதிரி அவளை போய் கூட்டிட்டு வந்து வீட்டில் அட்வைஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போதான் அவள் கொடூரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறா. குழந்தைகள் இருந்தால் தானே இனி குழந்தைகளை பற்றி பேசுவீங்க, அவங்களே இல்லைன்னா அவளுடைய ஹஸ்பண்டையும் கொல்ல திட்டம் போட்டிருக்கா. அதுக்கு அவ செலக்ட் பண்ண நாள் தான் விஜயோட பிறந்த நாள். அதாவது பிறந்த நாளைக்கு 3 பேரையுமே கொன்னுறணும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் தூக்க மாத்திரையை ஒன்றா சொல்லி எனக்கு தூக்கம் வரமுனுக்கு அப்படின்னு சொல்லி அவ வாங்க ஆரம்பிச்சிருக்கா. கொஞ்சமாக மாத்திரையை சேர்த்து 100க்கு மேற்பட்ட மாத்திரைகளை சேர்த்து வச்சிருக்கா. அப்படியே அவ எதிர்பார்த்த நாளும் வருது. ஆகஸ்ட் 30 நைட் அன்னைக்கு கேக்கை வெட்டி முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பால் கொடுத்துருக்கா. அது சாதாரண பால் இல்லைங்க, அதில் தான் தூக்க மாத்திரையை அளவுக்கு அதிகமாக கலந்துருக்கா. அப்போ 4 வயசு பெண் குழந்தை அந்த பாலை நல்லா குடிச்சிருது. மகனும் பாதி அளவு குடிச்சிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சிடுறான். ஆனால் விஜய் அதை கொஞ்சம் போல குடிச்சிட்டு எனக்கு வேண்டாம், இது கசப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சிடுறாரு. சரி இதுவே போதும், செத்துருவாங்கன்னு நினைச்ச அவ காலையில விஜய் எந்திரிச்சதை பார்த்து உறைஞ்சி போய் நிற்கிறா. மகனும் எந்திரிச்சிடுறான்.
ஆனால் 4 வயசு குழந்தை எந்திக்கலை. அந்த பாப்பா பெட்டில் தூங்கின மாதிரியே தூங்கிட்டு இருக்கா. அப்போ திரும்பவும் காலையில் விஜய்க்கு பால் கொடுத்துருக்கா. ஆனால் விஜய் வேண்டான்னு சொல்லி மறுத்துடுறாரு. ஆனால் மகனுக்கு பாலை திரும்பவும் கொடுத்துடுறா. நான் முதல்ல சொன்ன மாதிரி விஜய் மகளுக்கு முத்தம் கொடுக்க போகும்போது மனைவி தடுத்ததுனால அவர் வேலைக்கு லேட் ஆகுது அப்படிங்கிற காரணத்தினால வேகமாக வேலைக்கு போயிடுறாரு. அந்த மகனும் திரும்பவும் பால் குடித்ததுனால அவன் திரும்பவும் பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். ஒருத்தங்க ஒரு தடவை தெரியாமல் தப்பு பண்ணலாம், அதுக்கப்புறம் அதை நினச்சி கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க. அதாவது சிலர் எமோஷனில் ஏதாவது தவறான முடிவை எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த மிருகம் மனுஷன் மாதிரி இல்லை, வேற ஏதோ மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா அவளுடைய பிள்ளையே கொன்று பெட்டில் படுக்க வச்சிருக்கா. அதுக்கப்புறமா அவளுக்கு கொஞ்சம் கூட மன உளைச்சல் இல்லாமல், மன வருத்தம் இல்லாமல் அடுத்த குழந்தைய கொல்றதுக்கு தயாராக இருந்திருக்கா. அவனுக்கு பாலை கொடுத்து படுக்கவும் வச்சிருக்கா. அதுக்கப்புறமா அவளுடைய காதலனான சுந்தரத்துக்கு கால் பண்ணி 5 தூக்க மாத்திரை கொடுத்துருக்கேன், செத்த மாதிரி தான் இருக்கான், செத்துட்டானான்னு தெரியல அப்படின்னு ஃபோனில் பேசியிருக்கா. இந்த ஆடியோவை கேட்டு தான் தமிழ்நாடு மக்களே அவள் மனசில் பெரிய ராட்சசி அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கப்புறமா ஃபோனை வச்சுட்டு பையன் தூங்குறானா செத்துட்டானா அப்படின்னு பக்கத்தில் போய் பார்க்குறா. ஹார்ட்டில் கையை வச்சு பார்க்குறா. அப்போ ஹார்ட்டு துடிச்சிட்ருக்கு. மூக்கில் கையை வச்சு பார்க்குறா. அவன் மூச்சை விட்டுட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அவள் இன்னும் இவன் சாகலையா அப்படின்னு தலவானி எடுத்து அவன் முகத்தில் வச்சு அப்படியே அமுக்க ஆரம்பிக்கிறான். அவன் துடிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய உயிர் போக ஆரம்பிக்கும். அதை பார்த்து அவள் கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் அதில் தன்னுடைய மகளை கொண்டு போட்டிருக்கோமே அப்படிங்கிற வருத்தம் கூட இல்லாமல் திரும்ப அவனுடைய மகன் முகத்தில் வச்சு அமுக்கி அவரை கொலை பண்ணுறா. அதுக்கப்புறமா தான் அவளுடைய ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டிருக்கா. அவர் வேலையை முடிச்சுட்டு வர லேட் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால அவள் இனிமே இருந்தா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிருக்கா. போலீஸ் மீனாட்சி சுந்தரத்தையும் அபிராமியும் பிடிச்சு உள்ள தூக்கி போடுறாங்க. இந்த கேஸ் கோர்ட்ல 7 வருஷம் கழிச்சு தான் தீர்ப்பு வந்திருக்கு. 2 பேருக்குமே சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அவ கோர்ட்ல என்ன சொன்னா தெரியுமா? நான் எங்க அம்மா அப்பாவை பார்க்கணும், எங்க அம்மா அப்பாவுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல பரிதாபமா பேசியிருக்கா. இந்த ஒரு மூஞ்சை வச்சுட்டு அவள் அப்படி சொன்னா அப்படின்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் அவளுக்கு ஒரு தம்பி இருந்திருக்கான். ஏன் அவள் நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான்னா அவளுடைய தம்பியும் இவளால் தான் சாகடிக்கப்பட்டிருக்கான். அதாவது இன்டைரக்டாக செத்துருக்கான் இவளால். அது எப்படின்னா, அந்த பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த பொண்ணு கூட அவனுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் இவன் அபிராமியோட தம்பி அப்படின்னு பெண் வீட்டாருக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் பெண் வீட்டில இருந்து இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பையன் எவ்வளவோ முயற்சி பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். ஏன்னா லவ் பண்ணி மேரேஜ் பண்ண போறதுனால அந்த பிள்ளைய 2 வருஷமா லவ் பண்ணியிருக்கான். அதனால அவகிட்ட எவ்வளவோ பேசி கெஞ்சி பார்க்கறான். பட் அவ நீ என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா. நீ என்ன ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ இவன் இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம், அவ அப்படி இருந்தா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏன்னா இந்த பையன் உண்மையாகவே ரொம்ப நல்ல பையங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கும் நிறைய உதவி பண்ணியிருக்கான். இந்த கொரோனா டைமில் ரொம்ப உதவி இவன் பண்ணியிருக்கான். பட் இருந்தாலும் இவளை வச்சு மட்டும், அதாவது இந்த அபிராமினால் மட்டும் அவனை வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீ அபிராமியோட குடும்பத்தை சேர்ந்தவன், நீயும் ஒருவேளை அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அதனால மனம் உடைஞ்சு போன இவன் 2 மாசத்துக்கு மேல டிப்ரெஷனாக இருந்திருக்கான். இதனால வீட்லேயே தூக்கு போட்டு இறந்திருக்கான். எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் அவளுக்கு சுத்தமாக கிடையாது. தன்னுடைய தம்பி, தன்னுடைய 2 குழந்தைகள் எல்லாத்தையும் கொன்னும் கூட அவள் எந்த ஒரு குற்ற உணர்ச்சி கூட அவளுக்கு இல்லைங்க. எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் கோர்ட்டுக்கு இவா வரும்போது நல்லா மேக்கப்பை போட்டுட்டு வந்திருக்கா. அப்போ அங்கே இருந்த ஜட்ஜு இவாளுக்கு எப்படி மேக்கப் ஐட்டம் எல்லாம் அங்கே கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்காரு.
அதுக்காக அங்கே உள்ளவங்கிட்ட கோபமும் பட்டிருக்காரு. ஒரு துளி அளவு கூட இவளுக்கு குற்ற உணர்ச்சி இல்லாமல் வந்திருக்கா. ஸோ இவளை பற்றி நம்ம பேசுகிறதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இப்படி இந்த பிரியாணி அபிராமினால் தப்புன்னா என்னன்னு கூட தெரியாத குழந்தைகளுடைய உயிரும் அவனுடைய தம்பியோட உயிரும் போயிருக்கு. ஒரு தாய் எதை கொடுத்தாலும் சந்தேகம் அப்படிங்கிற ஒரு துளி அளவு கூட யாருக்கும் வராது. அப்படிப்பட்ட ஸ்தானத்திலிருந்து 2 பேரை கொன்னுட்டா இந்த ராட்சசி. ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்துக்காக ஓடும்போது எல்லாத்தையும் மறந்து தான் ஓடுறான். அவனுக்கு ஆசனை இருக்காதா என்ன? அது எல்லாத்தையும் மறந்துட்டு சில பேர் வெளிநாட்டிலையும் காலம் ஃபுல்லாக இருந்து தன்னுடைய குடும்பத்துக்காக வாழ்கிறாங்க. ஆனால் சில பெண்கள் எதையுமே சிந்திக்காம தன்னுடைய கணவருக்கு ஈஸியாக துரோகம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்படி ஒன்று மாற்றி ஒன்று வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய வாழ்க்கை அவங்களையும் அழிச்சிருவாங்க, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களையும் அழிச்சிருவாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்டேயோ உங்கள் உறவினர்கிட்டேயோ எதுவாக இருந்தாலும் மனசு விட்டு பேசுங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கொலை பண்ணுறதோ இல்லை வேற ஏதாவது தவறான முடிவுகள் எடுக்கிறதோ, அதாவது தற்கொலை பண்ணுறதோ, அந்த மாதிரி எந்த ஒரு முடிவுக்கும் எடுத்துறாதங்க. எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்கூடையும் அன்பாக பேசுங்க, அன்பாக பழகுங்க, உண்மையாக இருங்க. அப்படி இருந்தால் நம்மளுடைய குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரிங்க, அடுத்த கேஸில் சந்திக்கலாம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம்.